இந்த கதையில டக்குன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா சீலிங்ல கையோட நிழல வச்சு விளையாட்டு காட்ட, டக்குனோட அம்மா சந்தோஷமாயிட்டியா? நம்ம தூங்கலாமா? அப்படின்னு 3 பேரும் தூங்க, அப்ப சீலிங்ல இருக்கிற நிழல் எல்லாம் ஒண்ணு சேருது. அத பார்த்த டக்குன் அந்த நிழலுக்கு நயோசான் அப்படிங்கிற பேர வைக்கிறான். டக்குனோட அம்மா டக்குனோட அப்பா கிட்ட நம்ம பையன் நயோசான் நயோசான்னு மேல இருக்கிற சீலிங்க பார்த்து சொன்னான். இவன் தினமும் இதே பேர சொல்றான். ஆனா அந்த பேர்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. இவன் நைட்டு தூங்கும்போது இதே தான் சொல்றான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்ல, அப்ப டக்குனு அவன் வந்துட்டான்னு சொல்ல, டக்குனோட அப்பா இப்ப நயோசான் எங்க இருக்கான்னு கேட்க, டக்குன் நயோசான் தானே அங்க பாருங்க. அவன் மேல தான் இருக்கான்னு கை காட்ட, மேல வெறும் சீலிங் மட்டும் தான் இருக்கு. டக்குனு அம்மா நயோசான் அங்கேயா இருக்கான்னு கேட்க, டக்குனோட அப்பா அது சரி நான் இப்ப நயோசான மேல வந்து சாப்பிட போறேன்னு கைய வச்சு விளையாட, நைட் மறுபடியும் டக்குன் சீலிங்ல நயோசான பார்க்குறான். அது வரைக்கும் சீலிங்ல நிழல் மாரி இருந்த அந்த ஒரு விஷயம் எல்லா நிழலும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முகமா உருமாறுது. அந்த ஒரு முகம் சீலிங்ல இருந்து கீழ டக்குனோட அம்மா கிட்ட போகுது. மறுநாள் டக்குனோட அப்பா என்ன ஆச்சுன்னு டக்குனோட அம்மா கிட்ட கேட்க, டக்குனோட அம்மா நயோசான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, டக்குனோட அப்பா யாருன்னு கேட்க, டக்குனோட அம்மா ஞாபகம் இல்லையா? அது உங்க காலேஜ் ஃப்ரெண்டு தான்னு சொல்ல, அப்படியே சில மாசம் கழிச்சு டக்குனோட அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பொறந்ததுனால டக்குனுக்கு அந்த குழந்தை மேல ஒரு கோவம் இருக்கு. அந்த குழந்தையோட பேர் தான் நயோசான். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது.